ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை இம்மட்டுமாய் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்த எல்லா வழிகளையும் நான் நினைத்து அவருக்கு நாம் நன்றி செலுத்துவேன். கர்த்தர் நல்லவன், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபைதான் நம்மை இது மட்டுமாய் தாங்கியிருக்கிறது. கடந்த 6 மாதங்களாக அவருடைய வல்ல கரம், நல்ல கரம், பலத்த கரம் நம்மை தாங்கி நடத்தி வந்திருக்கு. இத்தனை நல்ல தேவனை நீங்கள் நானும் ஆராதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் மிகவும் நல்லவர். அவர் நம் வாழ்க்கையிலே செய்த நன்மைகள் ஏராளம். இந்த மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு வாசிக்க போகிறேன். கடந்து போன 6 மாதங்களாக கண்ணை இமை காக்கிறதுலவோ காத்த தேவன் இந்த 7வது மாதத்திலையும் அவர் தமது வாக்குத்தத்தங்களினால் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கு. கர்த்தரின் வாக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்களோ கர்த்தரின் ஆசாரி என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். பாருங்கள், நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஆசாரியனாக அவன் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு பலவிதமான கட்டுப்பாடுகள், சட்டதிட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. விரும்பினவர்கள் எல்லாம் ஊழியத்திற்கு வந்துவிட முடியாது. அவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அந்த லேவி கோத்திரத்திலிருந்து தான் ஆசாரியர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடிய பணிவிடைக்காரர்களை ஆண்டவர் அந்நாட்களிலே தேர்ந்தெடுத்தார். ஆசாரியருடைய தகுதிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது பலவிதமான தகுதிகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு என்னென்ன காரியங்கள், அவருடைய திருமண காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர் ஆள் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய உயரம் எப்படி இருக்க வேண்டும். ஒருவேளை ஷார்ட்டான மனுஷனாக இருந்தால் அவர் ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது. அப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருந்திருக்கிறது. ஆனால் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே நீங்களோ அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ராஜரீக ஆசாரிய கூட்டம், அவருக்கு சொந்த ஜனங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். அல்லேலூயா. விரும்பினவர்களெல்லாம் ஊழியம் செய்ய முடியுமா? பணம் இருக்கிறவர்களெல்லாம் ஊழியம் செய்ய முடியுமா? சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர்களெல்லாம் ஊழியம் செய்ய முடியுமா? முடியாது. யார் தான் செய்ய முடியும்? அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவர் கிருபையை பெற்றவர்கள் தான் இந்த நாட்களிலே ஊழியம் செய்ய முடியும். அப்படியானால் திருச்சபையில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர், நீங்களோ கர்த்தரின் ஆசாரி என்று சொல்லப்படுவீர்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆசாரியனுக்கு பலவிதமான கட்டுப்பாடுகள் என்று சொன்னேன். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரதான ஆசாரியன் செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? தனக்காக ஒரு பலிமிருகம் அடிக்கப்பட வேண்டும். அந்த இரத்தத்தோடு கூட அவர் செல்ல வேண்டும். ஜனங்களுடைய பாவங்களுக்காக ஒரு பலிமிருகம் அடிக்கப்பட வேண்டும். அந்த இரத்தத்தோடு கூட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்ல வேண்டும். ஒருவேளை அவர் பாவம் செய்வர்களாக இருந்தால் அந்த இடத்துல நடக்க வேண்டிய காரியம் என்னவென்று தெரியுமா? அங்கே அந்த செக்கினா மகிமையினாலே அவன் இறந்து போவார். ஆகவே அவர் இறந்து போனவரை உள்ளே சென்று யாராவது அவரை எடுத்து வர உள்ளே போனார்களே, ஆனால் போகின்ற அத்தனை பேர்களும் மரித்து போய்விடுவார்கள். அப்படிப்பட்ட செக்கினா மகிமை, அப்படிப்பட்ட வல்லமை, அப்படிப்பட்ட பிரசன்னம் அந்த மகா பரிசுத்தலத்திலே காணப்படும். ஆகவே ஆசாரியன் மிகுந்த பயபக்தியோடு அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆசாருடைய உடையிலே மார்பதக்கத்தில் 12 கோத்திரத்தினுடைய பெயர்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கும். அப்போ அந்த 12 கோத்திரத்துக்காக அவன் அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்யும் பொழுது, அந்த ஜனங்களுக்காக மன்றாடும் பொழுது இவர் தன்னை பரிசுத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஜனங்களுக்காக தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவர் இந்த முறைமைகளெல்லாம் மாற்றி புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக ஞானஸ்நானம் பெற்று அவர் அபிஷேகத்தை பெற்றவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களோ கர்த்தருடைய ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆசாரியன் என்றால் அவன் பலி செலுத்துகிறவனாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே சில பலிகள் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டு பலிகள் இருக்கிறது.
ஒவ்வொரு நாளும் ஒரு குடும்ப தலைவனாய் இருக்கக்கூடியவர் அந்த குடும்பத்திற்கு அவன் ஆசாரியனாய் இருக்கிறான். காலைதோறும் எழுந்து குடும்பத்தை என்ற சேர்த்து அவர்களுக்கு ஆசாரிய ஊழியத்தை செய்து கர்த்தருடைய பலிபீடத்தில் நின்று கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்து அந்த குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவர் தான் இந்த நாட்களிலே ஆசாரியர்களாக இருக்கிறார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். ஆண்டவருடைய ஆசாரியர் என்கிறதான ஒரு நல்ல காரியத்தை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது ஆசாரியனுடைய வேலை பலவிதமான காரியங்கள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கும் கூட அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் இன்றைக்கு தருகிறார். சபையில் இருக்கிற உங்களை பார்த்து நீங்கள் கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். அப்ப ஆசாரியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அவர்கள் ஆசாரிய ராஜ்யம். ஒரு அந்த காலத்தில் ராஜா வேலையை செய்யணும், ஆசாரிய ஊழியத்தை செய்யணும். ராஜாவையே அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் யாருக்குன்னா இருக்குன்னா அந்த ஆசாரியனுக்கு தான் இருக்கு. அப்ப ராஜாவை அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த பெரிய பாக்கியம் பெற்ற அந்த ஊழியக்காரர், அந்த ஆசாரியர் தேவனால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுகிறவராக இருக்கிறார். அது லேவி கோத்திரத்திலிருந்து தான் வர வேண்டும். இன்றைக்கு அந்த கோத்திர முறைகளெல்லாம் ஒளிந்து போய் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகள் எல்லாம் பார்த்து அவர் சொல்றார், ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். ஹல்லேலூயா. உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் தேவனுக்கு பணிவிடைக்காரர்கள். யாரெல்லாம் ஆண்டவருடைய சபையில் இருக்கிறோமோ, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ, மனம் திரும்பி இருக்கிறோமோ, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோமோ, அவரெல்லாம் தேவனுடைய பணிவிடைக்காரர். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வார்த்தை எனக்கு பிடிக்க, பணிவிடை செய்வது. நான் யாரு? நான் எப்படிப்பட்ட ஆள்? நான் எவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை, ஒவ்வொருவரையும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பணிவிடைக்காரர்களாக ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். 1 பேதுருவில் நாம் வாசிக்கிறோம், 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்துனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள கற்கள், ஜீவனுள்ள கற்கள் நம்மெல்லாம் ஆவிக்கேற்ற மாளிகையாக. சபையில் வரக்கூடியவர்கள் ஏதோ சபை என்று சொன்னால் கட்டடம் அல்ல. அங்கே வரக்கூடிய ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆவிக்கேற்ற மாளிகையாக தேவனுடைய வசனத்தின் மூலமாக கூட்டப்பட்டு கட்டப்பட்டு அவர்கள் ஆண்டவருடைய விலையேற பெற்றவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். விலையேறப்பட்ட ஜீவனுள்ள கல். இந்த கட்டடம் இருக்குன்னு சொன்னால் அந்த கட்டடத்தில் ஜீவன் அல்லாத கல் இருக்கிறது. ஆனால் சபையிலே ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள கற்களாக ஆண்டவர் அலங்கரித்துக் கொண்டார். அது மூளைக்கல்லாக வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதுமேல் விசுவாசமாக இருக்கிறவன் எடுக்கப்படுவதில்லை. அப்படியானால் மூளைக்கல் யார்? இயேசு கிறிஸ்து தான் அதற்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். இந்த சபைக்கெல்லாம் அவர் மூளைக்கல்லாக, இணைப்பு கல்லாக, அஸ்திபார கல்லாக அவர் இருந்து இந்த சபையை, ஆசாரிய ஊழியத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த புதிய ஏற்பாட்டிலே உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் என்ன பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறவனமாக நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆசாரியர் என்று சொல்லப்படுகிற நாம் நம்முடைய குடும்பங்களிலே காலை மாலை பலி செலுத்தி கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதும் துதி செலுத்தி கொண்டிருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு பலிகளை செலுத்தி கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் இரவும் பகலும் துதி சத்தமும் ஜெப சத்தமும் உங்கள் வீடுகளிலே கேட்க வேண்டும். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை தருவார். ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், பொருளாதார காரியங்களை வைத்து ஐஸ்வர்யத்தை இன்றைக்கு கணக்கிடுகிறார்கள். ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் என்பது என்ன? உங்கள் குடும்பங்களிலே நடைபெறுகிற தேவனுக்காக நடைபெறுகிற ஆராதனைகள், தேவனுக்காக நடைபெறுகிற ஜெபங்கள், தூமமாய் பொருளிய வீட்டில் எப்பொழுதும் அவர் ஜெபம் பண்ணுகிறவராக, தானந்திரமும் செய்கிறவர்களாக காணப்பட்டது போல பொருளிய வீடை போல உங்களுடைய வீடை கர்த்தர் இந்த மாதத்திலே மாற்றுவாராக. உங்கள் வீடுகளில் ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு வீட்டில் ஜெப சத்தம் கேட்கும் பொழுது இந்த வீட்டில் அபசத்தம் கேட்கவே கேட்காது. துதி சத்தம் கேட்கும் பொழுது துயர சத்தம் கேட்கவே கேட்காது. ஏனென்றால் அந்த வீட்டில் எப்பொழுதும் தேவ பிரசன்னம், தேவ பாதுகாப்பு இருந்து கொண்டே இருக்கும்.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தரை கனப்படுத்துகிற மாதம், கர்த்தருக்காக மகிமை செலுத்துகிற மாதம், தேவன் இதுவரை செய்த ஒவ்வொரு காரியத்திற்காக நன்றி செலுத்துகிற மாதம். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை பார்த்து இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய மகத்துவங்களை சொல்லக்கூடியவர்கள், கர்த்தரின் வார்த்தையின்படி வாழக்கூடியவர்கள் என்று சொல்லி புறஜாதிகள் மத்தியிலே உங்களுக்கும் எனக்கு நல்ல சாட்சிகளை இந்த நாட்களிலே கர்த்தர் கட்டளையிட போகிறார். உங்களை தமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். அப்படியால தேவனுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள் தான் ஆசாரியர்கள். அல்லேலூயா. பணிவிடையை ஏற்றுக்கொள்வர்கள் ஆசாரியர்கள் கிடையாது, பணிவிடை செய்யக்கூடியவர்கள். பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் பல பேரை வைத்து மெராரிய புத்திரர்கள் இருந்தார்கள், கோராகின் புத்திரர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு வேலைகளை அங்கே பணிக்கப்பட்டது, அதை செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நாம் தேவனுக்கென்று செய்யக்கூடியதான பணிவிடைகள், இந்த பணிவிடை காரியத்தை, பணிவிடை ஓட்டத்தை முடித்து என்று சொல்லி யோவானை கொடுத்தங்க வாசிக்கிறோம். அப்ப இந்த பணிவிடை என்பது ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஊழியங்கள், சுவிசேஷ ஊழியங்கள், வீட்டு கூட்டங்கள், நீ என்னென்னலாம் கர்த்தருக்காக செய்கிறீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் இந்த மாதத்தில் கனப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறார். ஆனபடினாலே தேவனுடைய பணிவிடைக்காரர் என்று பலரால் நீங்கள் பாராட்டப்பட தேவனால் பாராட்டப்பட போகிறீர்கள். கர்த்தர் உங்களை பலத்த கிரியைகளை செய்வார். தேவனுக்காக நீங்கள் எதையாவது செய்வீர்களானால் அதற்கான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அதற்கான பலனையும் கர்த்தர் உங்களுக்கு இந்த நாட்களில் நிச்சயம் தருவார். அவருக்காக ஊழியம் செய்தவர்கள், அவருக்காக பிரயாசப்பட்டவர்கள், அவருக்காக வாழ்ந்தவர்கள் ஒருபோதும் கெட்டு போனதில்லை. அவருடைய சந்ததியை கர்த்தர் மேன்மைப்படுத்தியிருக்கிறார், உயர்த்தியிருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து, அல்லேலூயா. உலகத்தில் யாரெல்லாம் பணக்காரர் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கோடீஸ்வரர் இருக்கிறார்களோ, அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீதிமான்களாகிய உங்களுக்காக தேவன் சேர்த்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாவிகளுடைய ஆஸ்தியை யாருக்காக சேர்த்து வைத்திருக்கிறார்? நீதிமான்களுக்கு என்று அவர் சேர்த்து வைத்திருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீ கட்டாத வீட்டிலே குடியிருப்பாய், நீங்கள் வெட்டாத துறவுகளிலிருந்து தண்ணீரை குடிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லி கலங்கி போனதான பல காரியங்களிலிருந்து இந்த வருஷத்திலே உங்களுக்கு இந்த மாதத்திலே அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், வசனம் சொல்லுகிற வண்ணமாக நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து இந்த தேசத்தில் எதெல்லாம் உங்களுக்கு உயர்வாக காணப்படுதோ அதையெல்லாம் அனுபவிக்கும்படியான பாக்கியத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஒருத்தர் கடவுள்கிட்ட கேட்டாங்கன்னா அந்த சொல்லுவாங்க, நான் தொட்டதெல்லாம் என்ன செய்யணும், ஒன்றா போகும். கடவுளும் அப்படிப்பட்ட வரத்தை கொடுத்துட்டாரான் சொல்லக்கூடிய ஒரு சுலோகம் தான் இது. பைபிளெல்லாம் இல்லை. அவள் பாருங்க, சாப்பாடை போட்டு சாப்பிட்லான்னு போனால் அது என்ன ஆயிடுச்சு, ஒன்றாயிடுச்சு. இது சாபமா, இது வரமா, இது என்ன நீங்கள் சொல்லுவாங்க? இன்னைக்கு அநேகருக்கு பொருளாதார ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அநேக நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ஒரு பிடி சாப்பாடு சாப்பிட முடியாதுங்கிற அளவுக்கு அவங்க நிலைமை இருக்குது. டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் ஒரு பிடி சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க எப்பொழுதும் கூழு கஞ்சை குடிச்சுக்கிட்டு ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியல்ல, நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை, அல்லேலூயா, ஜாதிகளின் ஆசீர்வாதத்தை, தேசத்திலே தேவன் வைத்திருக்கிற உயர்ந்த காரியங்களை நீங்கள் அனுபவிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். அந்த மாதத்தில் கர்த்தர் சொல்ற வார்த்தை அதுதான், நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் தரித்திரத்தில் இந்த நிலைமையில இருக்கலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தரித்திரம் தரித்திருக்க போறது கிடையாது, அதுவும் கடந்து போயிடும். செல்வம் என்ன சொல்லுது? செல்வமும் நிரந்தரமா அவனோட இருக்காது. செல்வம் என்ன சொல்லுது? செல்வம் என்று சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை, நன்மையை தேவன் கட்டளையிட போகிறார். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து. அல்லேலூயா. வாழ்க்கையில் இந்த மாசத்துல புதிய காரியங்களை கட்ட செய்யுங்க. உங்கள் பிசினஸ்ல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட போறார். உங்க வீடு கோர்ட்டு கேஸு, அதுல ஒரு அற்புதம் நடக்க போகுது. பல வருஷங்களாக நான் ஒரு வீடு கட்டணும், பல வருஷங்களாக நான் முயற்சி பண்றேன், ஆனா இதனால முடியவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க இருந்தீங்கன்னா அந்த தடையை கர்த்தர் உடைக்க போகிறார். பல வருடமாக திருமணமாகாமல் பிள்ளைக்கு கஷ்டத்தோட இன்னும் திருமணம் நடக்கலையே, ஏற்றத்துணை வரலையேன்னு சொல்லி நீங்க கலங்கி போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாசத்துல ஒரு அற்புதம் நடக்க போகுது, ஒரு அதிசயத்தை தேவன் செய்ய போகிறார். தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைக்க போகிறார். உங்களுக்கு நன்மை, ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. ஜாதிகளின் செல்வத்தை, அல்லேலூயா, இந்த உலகத்திற்கான நன்மைகளையும் பரலோக ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தேவன் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒரு 5 லட்ச ரூபா பணம் வேணும்னு சொன்னா நீங்க பேங்க்ல போய் அதுக்கான காரியங்களை செஞ்சு அதை இது பண்ணணும். ஒரு கடன் வாங்குறேன்,
ஆனால் பேங்கே நம்மோட தான், பேங்கே நம்முடையதாக இருந்தால் நம்ம போய் அட்டையை கெஞ்சிக்கிட்டு இருக்கணுமா? பேங்கே நம்மோட கூட இருக்குது, தேவனே நம்மோட கூட இருக்கிறாரு, ஆண்டவரே நம்ம பக்கம் இருக்கிறாருங்க. அவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம பக்கம் இருக்குது. அனுபவிக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக தான் ஜாதிகளின் செல்வத்தை உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்ய போகிற காரியங்களை தேவன் பார்த்து, நீங்கள் பயங்கரமான காரியங்களை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் செய்ய போகிறார். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் அதை தான் சொல்லுகிறது. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், சொத்து வைத்து போகிறான் என்று சொல்லவில்லை. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, அதாவது பேர பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைக்கிற அளவுக்கு கர்த்தர் நல்லவனை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. பாவியின் ஆஸ்தி என்ன செய்கிறாரு? பாவியெல்லாம் எதுக்கு பணத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? பல கோடிகளில் வீடு எதுக்காக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க? நீதிமானாகிய உங்களுக்கு அவர்கள் விட்டுக்கு போவதற்காக, நீதிமானாகிய உங்களுக்கு அவர்கள் தருவதற்காக. பாவியின் ஆஸ்திகள் நீதிமானை வந்து சேரும். அல்லேலூயா. பாவியிட்ட ஆசீர்வாதம் இருந்து என்ன பிரயோஜனம்? அவன் குடிச்சு வெறிச்சு வாழ்க்கையவே தொலைச்சி ஒன்றுமெல்லாம். ஆனால் அது ஒரு ஆசை தேவனுடைய பிள்ளைகிட்ட இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் ஜபசத்தம் கேட்கும், 4 பேருக்கு உதவி செய்வார்கள், ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருப்பார்கள். ஆகவே பாவியின் ஆஸ்தியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவையில்லாத மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வரும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 20 நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக. பாவிகிட்ட இருக்கிற ஆஸ்தி அவனுக்கு நிரந்தரம் அல்ல. அது ஆசீர்வாதம் யாருக்கு மாறப்போகுதுன்னா தேவ பிள்ளைகளுக்கு அது டிரான்ஸ்ஃபராக மாறப்போகுது. கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் செய்கிறார். அல்லேலூயா. அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு மேன்மை, உங்களுக்கு ஒரு மகிமையை இந்த மாதத்திலே கர்த்தர். மகிமைன்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, விவரிக்க முடியாத தேவனுடைய அளவில்லாத நன்மை தான் மகிமை. அல்லேலூயா. ஆண்டவருடைய க்ளோரி, கர்த்தருடைய ஆசீர்வாதம், தேவனுடைய பிரசன்னம் என்னன்னா விவரித்து சொல்ல முடியாதது தான் மகிமை. அப்படிப்பட்ட மகிமையை, அப்படிப்பட்ட மேன்மையை, அப்படிப்பட்ட கிருபையை இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு பாராட்ட போகிறார். அல்லேலூயா. சில பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க. இந்த வருஷம் பிள்ளைகளெல்லாம் நல்ல காலேஜில் சேர்த்துருப்பீங்க. அந்த காரியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பிள்ளைகள்லாம் நல்ல முறையில் படித்து காலேஜை விட்டு வெளில வந்திருப்பாங்க. நல்ல கேம்பஸ் இன்டர்வியூவில் நல்லா செலக்ட் ஆகி நல்ல ஒரு வேலையை பெற்றுக்கொண்டிருப்பார்கள். எங்கே அல்லது இந்த வருஷம் காலேஜில் வெளியூரில் உங்கள் பிள்ளைகள் போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம், ஹாஸ்டலில் தங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படலாம். ஆனால் வசனம் சொல்லுகிற வண்ணமாக அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டும்படி, தேவனுடைய மகிமை அவர்களுக்கு உண்டாகும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது, உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் பொழுது ஒரு ஃபோன் கால் செய்து, பாஸ்டர் இந்த செய்தியை கேட்டேன், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறார்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் தேவனிடத்தில் ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த வசனத்தின்படி இந்த வாசம் உங்களை வழி நடத்துவார். அன்பின் பரலோக பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்து போன 6 மாதங்களாக கண்ணை இமை காக்கிறது போல காத்த தேவன், இந்த புதிய 7வது மாதத்தில், ஜூலை மாதத்தில் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அருள் இருக்கிற வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்களோ கர்த்தரின் ஆசாரி என்று சொல்லப்படுவீர்கள். எப்படிப்பட்ட பாக்கியம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. பாவ சேற்றிலும் உளையான சேற்றிலும் வாழ்ந்த எங்களை உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகளாக மாற்றி ரட்சிப்புகளை நடத்தி ஆண்டவரே உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படி, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி, உம்முடைய பிள்ளைகளாக வாழும்படி கிருபை செய்த தேவன், எங்களை ஆசாரியர் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தரை எங்களை மேன்மைப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நம்முடைய பணிவிடைக்காரர் என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் எங்களை பணிவிடைக்காரர் என்று சொல்லி நீங்கள் எங்களை சொல்லுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஜாதிகளின் செல்வத்தை எங்களுக்காக நீர் கொடுக்க போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உடைய மகிமையின் மேல் மகிமையை நாங்கள் பார்க்கும்படி, இந்த மாதம் முழுவதும் உடைய வல்லமையை உணரும்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தூர தேசத்தில் இருக்கிற மக்கள்
மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பல ஆண்டவரே தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற ஆண்டவரே, எங்களோடு தொடர்பில் இருக்கிற ஆண்டவரே, இதை இப்பொழுது பார்க்கிற எல்லார் மீதும் உம்முடைய ஆசீர்வாத நதி ஆண்டவரே இறங்கட்டும் ஆண்டவரே. சமாதான நதியைப் போல இறங்கட்டும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையிலே நினைத்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ முறை முயற்சி பண்ணி சரியான வேலையில் என்று சொல்லியிருக்கிறேன். அநேகர் இருக்கிறார்களப்பா, அவருக்கு நல்ல வேலையை தேவன் பல வருடங்களாக திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று இருக்கிறவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை தருவீராக. தடைகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் திருமண தடைகள் உடைக்கப்படுவதாக. எந்திரக்கட்டு, மந்திரக்கட்டு, தொந்தரக்கட்டு, சூனியக்கட்டு எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. பிள்ளைகள் வாழ்வை ஆசீர்வாதமும் நன்மையும் அலங்கரிப்பதாக. அவர்கள் பெருகுவார்களாக, வளருவார்களாக, செழிப்பார்களாக, தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. உங்களுடைய ஆசீர்வாதம் அவருடைய தலைமையில் தங்குவதாக. கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கவும் எங்களோடு தொடர்பில் இருக்கிற எல்லா தேவதாசர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் எல்லாரையும் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது நன்றி. தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிற வருகைக்கு ஆயத்தப்பட்ட எல்லாருக்கும் தெரிவிச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் மாதம். ஹல்லேலூயா.